நிகழ்த்துவதற்கு என்னை அழைத்து நன்றியை கூறிக் கொள்கிறேன். கேளீர் அமைப்பு கேளீர் என்பதை பற்றி விளக்கினார்கள். எனக்கு தெரிஞ்ச சில செய்திகளை கேளீரை பற்றி சொல்ல வேண்டும். ஒரு பாட்டு புறநானூறு 71வது பாட்டில் ஒரு 5 பேரை சொல்லுவார். அந்த பாண்டியன் மாவன், அப்புறமா இயக்கன், அந்துவன் சாத்தன், இந்த மாதிரி ஒரு 5 பேரை சொல்லி இவர்கள் நண்போல் கேளீர் என்று ஒரு தொடர சொல்லுவார். இவங்கெல்லாம் எனக்கு மற்றொரு முறையிலான கேளீர் என்போர் அவையில் அமர்ந்து பேசுவதற்கும் கேட்பதற்கும் உரிமை உடையவர்கள். எல்லாரும் கேள்வி கிடையாது. ஒரு பூங்குன்றம் பாடிட்டார், யாது முறை அவன் கேள்வி, அது வேணும். ஆனால் இந்த இடத்துல அந்த கேள்வி என்ற சொல்லுக்கு உரை எழுதியவர்கள் பழைய முறையில் அவங்க உரை எழுதினாங்க. காரணம், மரபு வழியாக சில செய்திகளை நம் சமூகம் உருவாக்கி வைத்திருப்பதை வைத்துக் கொண்டு உரையாசிரியர்கள் அவங்க நினைச்சதெல்லாம் எழுதிட்டு யாதவூரம் யாவரும் கேளீர் என்ற அந்த பாட்டில் 2வது வரையில் தீதும் நன்றும் பிறர் தரவாக. அந்த பிறருக்கு என்ன பொருள் தெரியுமா? இப்போ அதர்சன் சொல்ல கிடையாது. எதிரி தலையான காலம் திருவென்ற நெடுஞ்செடியன் எதிரிகளோடு சண்டை போடும்போது தமர் பிறர் அறியா தலையான காலம் என்று ஒரு வாக்கியம். தமர் என்பவர் தம்முடைய இரத்த உறவினர், பிறர் என்பவர் எதிரிகள், மற்றவர்கள். அந்த இடத்துல பிறர்னா எதிரி. அந்த கான்டெக்ட்ல தமிழ்ல 3 வகையான உறவு சொல் தான் சங்க காலத்தில் இருக்கிறது. 1 தமர், 2 பிறர், 3 முதுமல். முதுமல்னு பொதுவாக சொல்லுவோம். முதுமல் 3வது. அதர்சன் அவங்க தான். இதை அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னே இங்கே ஒரு டூரிச விழா நடந்தது. உலகம் பூராக வந்திருந்தாங்க. அப்போ அவர் சொல்றார், இந்த நொதுமல் என்ற சொல் விருந்தாளி என்ற பொருளிலே பழைய காலத்தில் வழங்கி இருக்கிறார்கள். அதர்ஸ் அந்த அடிப்படையில் 3 வகையான உறவு முறை தான் சங்க காலத்தில் இருந்தது. அதுக்கு பிறகு என்னென்னமோ வருது, அது தனி. சங்க காலத்தை பொறுத்தவரை இதுதான். என்னுடைய பொருள் பற்றி நான் சொல்லணும். தொல்பழங்காலத்தில் பழைய கற்காலத்தை பற்றி ஓரளவு தான் எனக்கு தெரியும். அதை வைத்துக்கொண்டு பழைய கற்காலத்தை சொல்லுகிறேன். அதுக்கடுத்து புதிய கற்காலம், அதை பற்றி நிறைய படித்து வைத்திருக்கிறேன். ஏன்னா கொங்கு நாட்டில் இருந்ததால் அது முல்லை நிலம். முல்லை நிலத்தில் எப்படியான வாழ்க்கை இருந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்கு அந்த நியோலித்திப்பிலிருந்து பார்க்க வேண்டியிருந்தது. அதனால் அந்த நியோலித்திக் இதை பற்றி கால்சியன் என்ற ஒரு அறிஞர் ஆந்திரா அரசுக்கு 2 ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு கவர்மெண்ட்டுக்கு. பெக்கிலிக்கால் எக்ஸ்கவேஷன், உட்னூர் எக்ஸ்கவேஷன். அவரே பிறகு நியோலித்திக் கேட்டில் கீப்பர்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியா என்ற ஒரு நூலையும் எழுதியிருக்கிறார். அவர் மூலமாக நியோலித்திக் பீரியடை பற்றி ஓரளவுக்கு எலைத்திக்கு விட அதிகமாக தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதை இவர் கோல்டன் டைம் சொல்லும்போது நியோலித்திக் ரெவல்யூஷன் தான் சொல்லுவார். ஒரு மனித வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு புரட்சி. இப்போ நம்ம சப்ஜெக்ட் பழைய கற்காலம். பழைய கற்காலத்தை பற்றி முதல்ல ராபர்ட் ப்ரூட் அவர்கள் கண்டுபிடித்தார். இங்கே பல்லாவரத்தில் தான் அவர் கண்டுபிடிப்பு அந்த காலத்தில் பெருமையாக பேசப்பட்டது. இன்று வரையில் அவர் பெருமையாக தான் நினைக்கிறோம். 200 ஆண்டு கூட கொண்டாடினாங்க. அவருடைய வயதை சொல்லி 200வது ஆண்டு என்ற அடிப்படையில் கொண்டாடினார்.
அவர் கண்டுபிடித்த அவர் இன்னும் பல இடங்களுக்கு போய் கண்டுபிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, வேறு வேறு இடங்களுக்கு போய் அத்திரம்பாக்கத்திலையும் பார்த்துருக்காரு. அப்புறம் தெற்கு சில தென் மாவட்டங்களில் சில இடங்கள் பார்த்துருக்காரு. ஆனால் இந்த பகுதி தான் அந்த பேரழித்திக் பீரியடுக்கு முக்கியமான பகுதியாக சொல்கிறாங்க. குரங்கிலிருந்து மனிதன் வந்தான், அது வந்து இன்னைக்கு வரையில் மாற்ற முடியாத ஒரு பெரிய. அந்த குரங்கிலிருந்து மனிதன் வந்த போது, உருவான போது, உழைப்பு எந்த அளவுக்கு பங்காற்றி, குரங்கு மனிதனாக இருந்தவனை மனிதனாக மாற்றுவது உழைப்பு எந்த அளவுக்கு பங்காற்றியது என்பதை தான் ஃப்ரெடரிக் எங்கில்ஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். சின்ன கற்றல், மனித குரங்கிலிருந்து மனிதனான போது உழைப்பின் பங்கு என்று ஒரு கட்டுரை. அதில் எப்படிலாம் வந்து, அதாவது முதல்ல 4 காலில் தான் போகிறான். பிறகு இப்போ இருக்கிற குரங்குல 4 கால் தான் போகுது, மனித குரங்கு. ஆனால் மரம் ஏறுவதற்கு முயற்சி செய்யும் போது அப்படி ஏற்றி நிற்கிறான். அப்போ 2 காலில் நிற்க முடியுன்ற ஒரு செய்தி அவனுக்கு கிடைக்கும். மரம் ஏறுறான், அப்புறமா அங்கே இருக்கிற காய்கறி எல்லாத்தையும் படிக்கிறான். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலையும் அதே நேரத்தில் உணவு முறையும் மாறுது. புரோட்டீன் அதிகமாக சாப்பிட்ற அளவுக்கு வாழ்க்கை முறை மாறுது. அந்த புரோட்டீன் அதிகமாக சாப்பிடும்போது மூளையினுடைய வளர்ச்சி பெருசாக, அதெல்லாம் அவர் சொல்லியிருக்கார். சுருக்கமாக தான் எழுதியிருக்கார், விரிவாக யாரும் பெருசாக எழுதலை. அதை வச்சுக்கிட்டு யாராவது எழுதலை. அந்த மாதிரியான ஒரு நிலையில் மனிதன் குறைந்து மனிதன் உருவான கதையை அவர் சுருக்கமாக எழுதியிருக்கார். அடுத்தது நேஷனல் ஜியோகிராபிக் என்ற ஒரு இதழில் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு மனித குரங்குகளை பற்றிய ஒரு இஷ்யூ போட்டார். நல்ல அருமையான இஷ்யூ அது. அதனால் ஒரு செய்தியை பார்த்தேன். மனிதனுக்கும் மனித குரங்குக்கும் உள்ள வித்தியாசம் அறிவு 1.6. அதுதான் மனிதனுக்கு சமமாக அது இருக்கின்றது என்ற செய்தியை ஒரு கட்டுரையில் அதில் பார்த்தேன். அப்போதான் நினைச்சேன், இந்த 1.6 இத்தனை அயோக்கியத்தனங்கள், இத்தனை இதெல்லாம் நடக்குது, அதுவே இன்னும் அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அப்போ ஏன்னா மனிதன் சிந்திக்க தொடங்கிய போது, அதாவது ஒரு ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி எம்பிஎல்டிஸில் இந்த வாக்கியத்தை படித்தேன். மனிதன் எப்பொழுது சிந்திக்க தொடங்கினானோ அப்போதே இயற்கையை மாற்றி அமைக்க முடியும் என்று ஒரு வாக்கியம் பார்த்த அந்த தீசிஸ். அது சரிதான், அந்த வாக்கியம் சரியானது தான். ஏனென்றால் மனிதனால் சும்மா இருக்க முடியும். அவனுக்கு அந்த காலத்தில் கிடைச்ச இதுகள், வசதிகள், அப்புறமா அந்த காலத்தில் இருக்கிற சுற்றுச்சூழல், இதெல்லாம் பற்றி பார்க்கும்போது அவனுடைய முயற்சி இன்னைக்கு பார்த்தாக்கா பெரிய முயற்சி. ஒரு கல் ஆயத்தம் செய்யணும்னா ஒரு விதம் இது, அதுவும் இன்னொரு கல்லை வச்சு தான் செய்ய வேண்டியது. அது எப்படி வந்ததுன்னா எழுதியிருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு கல் அடிப்பது உடஞ்சி அது அந்த விளிம்பு வந்து ரொம்ப கூர்மையாக இருந்ததை பார்த்த பிறகு கல்லாயத்தை செய்ய பழகியிருக்காங்க என்று ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள். 2வது அகழ்வாராய்ச்சி என்று சொன்னால் அண்மையில் பரிக்குளம் என்ற இடத்துல செய்தாங்க. அதாவது நம்ம கோட்டலையார் தான் அது அகழ்வாராய்ச்சி நடந்தது. அங்கே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கல்கரைகளை எடுத்தாங்க. இப்போ நம்ம அகழ்வாராய்ச்சியில் ஒரு செய்தியை எடுத்துக்கொள்வது இல்லை, எடுத்துக்கொள்ளணும். மகரந்தத்தை கண்டுபிடிக்கணும். மகரந்த தூள் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த காலகட்டத்தில் என்ன பயிர் விளைஞ்சது, என்ன மாதிரியான பருவநிலை இருந்தது என்பதையெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. நம்ம இதில் அது கிடையாது. 2003ஆம் ஆண்டில் பேரூரும் மாங்குடி என்ற ஊரிலே எக்ஸ்கவேஷன் செய்யப்பட்டு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலிருந்து டோரியன் பொருளர் என்ற ஒரு இருவரையாளர் இங்கே வந்து அந்த மகரந்தத்துக்குள்ள இருந்தது. நான் வந்து பேரூரில் எக்ஸ்கவேஷன் செய்யும்போது அங்கே இருந்தேன். அவர் வந்து அந்த தண்ணியில் போட்டு அந்த மண்ணெல்லாம் போட்டு அப்படியே கலக்கிறாரு. அப்புறம் ஒரு பெரிய இதில் அப்படியே வடிகட்டுறாரு. அப்புறமே தொங்க விடுறாரு. காஞ்ச பிறகு தான் அது தெரியுது, ஒரு இது மாதிரி நம்ம பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்கு அவர் வச்சிருந்தது. ஆக அந்த மகரந்த தூளை எடுத்துட்டு போயிட்டு அவர் ரிப்போர்ட்டும் கொடுத்தாரு.
இது வந்து சாமை திணை போன்ற ஒரு தானியங்களுடைய மகரந்தத்தூள். மகரந்தத்தூள் எதுக்கு இருக்குன்னா, என்ன உணவை சாப்பிட்டாங்க, எப்படியான வாழ்ந்தார்கள், எப்படியான தீர்வுகள் என்பது எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டில் இப்போ அது முக்கியமும் இல்லை. அந்த அவர் கொண்டு வந்து கொடுத்ததோட சரி. இப்போ நிறைய எஸ்கவேஷன் நடக்கின்றன, அது நமக்கு கிடைக்கும். அதை பற்றி முயற்சி எடுத்து போட்டு வாங்கிறதுல எங்கேயும் அனுப்பப்பட்டேன். அது எடுக்க வேணும். வேலைநிலைக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்போ எப்படி என்னென்னா பயிர் விளைஞ்சது இயற்கையாகவும் செயற்கையாகவும். செயற்கை தான் விளைக்கிற அளவுக்கு பழைய மேன் கிடையாது. இயற்கையாக இருக்கிற நிலையில் தான் அவன் சாப்பிட்டான். இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னும் ஒரு செய்தி தேவையில்லாத செய்தியாகவும் இருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். 1971 பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பங்களாதேஷை பிரிக்கிறதுக்கு இந்திரா காந்தி செய்த முயற்சி. அப்போ ரஷ்யாவில் இருந்து இப்போ நாம பார்க்குற சின்ன குரங்கு, அதை 800 குரங்கை பழக்கி அனுப்பினார். அந்த போர் நடக்குது. அது என்ன செய்யனாக்கா, அவங்க வந்து சொல்லிடுவாங்க எதிரியுடைய ட்ரெஸ் என்ன, நம்ம ட்ரெஸ் என்ன. அதை வச்சு எதிரி பார்த்தோம்னா குண்டு போட்டு இது போய் மரத்தில் உட்காந்து முதல்ல அது காலை கடலாம் முடிச்சுட்டு ஏதோ கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு ஒரு ஏதோ பையை மாட்டி விடுவாங்க. அதை பாட்டு மரத்தில் போய் உட்காந்துட்டு எதிரிகள் வந்தால் குண்டு அது மாதிரி அந்த மாதிரி அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. எங்கேருந்து குண்டு வருது, எப்படி வருதுன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இராணுவத்தில் இருந்த ஒருத்தர் எனக்கு சொன்னார், வெளியில் எங்கேயும் சொல்லலை. இது வந்து குரங்கு சம்பந்தமான ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்கிறேன். இப்போ மனிதன் உருவான பிறகு அது வந்து 20 லட்சம் முதல்ல அவர் கண்டுபிடிக்கும் போது 2 லட்சம் சொன்னார். இர்ஃபான் பீப்புள் ஒரு அறிஞர் இப்போ வந்து பீப்புள்ஸ் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியான்னு ஒரு 52 வால்யூம் திட்டம் போட்டு இது வந்து ஒரு 10 வால்யூம் வந்துடுச்சு. அதில் பேரலித்திக்கு பீரியடை பற்றி தமிழ்நாடு பேரலித்திக்கு இதை சொல்லும்போது 1.5 லட்சம் சொல்லியிருக்கு. அப்படி புக்கில் அதை சொல்கிறார். ஆனால் சாந்தி கோப்பு என்ற ஒரு அம்மையார் இந்த பகுதியில் தோன்றி எடுத்த ஒரு பேரலித்து கருவியை பிரான்சில் இருக்கின்ற இது சம்பந்தமான ஆய்வு செய்கின்ற ஒரு நிறுவனத்துக்கு அனுப்பி அவர்கள் சொன்னார்கள் இது 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது தமிழ்நாட்டில். அதே மட்டும் இல்லாமல் அந்த அம்மையார் வந்து இந்த மாதிரி இந்த மெத்தட் எப்படி இதை வெட்டியிருக்காங்கிறது ஆப்பிரிக்காவிலையும் கிடைக்குது. அதே மாதிரி இருக்கிறதால ஆப்பிரிக்காவில் 30 லட்சம் சொல்கிறாங்க, 20 லட்சம் சொல்கிறாங்க. இந்த இடத்துல நான் ஒரு செய்தியை சொல்ல வேண்டி இருக்கிறது. ஏன் ஐரோப்பிய தொழிலாளர்கள் ஆப்பிரிக்காவையே பெருசாக சொல்லிட்டு இருக்காங்க? ஒரு பொதுவான ஒரு நடந்துட்டு இருக்கு. அது அந்த ரஷ்யாவை இருக்கா, வேறு போலந்து, அது இது ஃப்ரான்ஸு, அதில் ஈரோ சென்ட்ரின்னு அது ஒரு பேரை வச்சுருக்காங்க. அதாவது ஐரோப்பியவாதத்தின் அடிப்படையில் இந்த கருத்தை சொல்கிறாங்க. ஏஷியன் கண்ட்ரியில் இந்த மாதிரி கருத்து சொல்லக்கூடாதுன்னே வச்சுருக்காங்க. பீஜிங் மேலே இருக்காங்க, யாரோ இருக்காங்க, அதை பற்றி பெருசாக சொல்ல மாட்டாங்க. எல்லாமே ஆதாமையாவால் ஆப்பிரிக்கா அப்படின்னு இன்றுக்கு ஒரு கட்சியில் 30 வருஷம் முன்னே வந்தது. அதெல்லாம் போட்டிருக்காங்க. எப்படிலாம் நியூ கினியாவுக்கு சென்று வந்த ஒரு தமிழ் வேளாண் அறிஞர் எங்கள் துறையில் வந்து உரை நிகழ்த்தினார். ஒரு 10 வருஷம். அந்த உரையில் அவர் சொன்னார், அவங்கக்கிட்ட தமிழ் சொற்கள் நிறைய இருக்கின்றன. நியூ கினியா நீக்ரோ சொல்கிறாரு. சொல்லிட்டு நீக்ரோக்கள் இந்திய கரையை சுற்றி கொண்டு தான் நியூ கினியாவுக்கு போனாங்க. அதனால தான் இந்த தமிழ் சொற்கள் அவங்ககிட்ட இருக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் பொதுவாக சீதோஷ நிலையை வச்சு பார்த்தா அந்த ஈக்வேட்டர் பகுதியில் நீங்கள் போயிட்டே இருந்தாக்க பல பகுதியில் இந்த உருவம் தான் கிடைக்கும். நீக்ரோ மாதிரி அந்த மொழி சொல்ல முடியும். நீக்னியா வந்து எப்படிலாம் இருக்கிறது என்பதை பற்றி ஒரு சின்ன கற்றல் படித்தேன்.
வேற இது இல்லை. அதாவது அவங்க முறையில போர் எப்படி நடக்குதுன்ற பத்தி அவர் டாக்குமெண்ட் பண்ணி ஒரு கட்டுரை இருக்கு. இந்த கட்டுரையை படிச்சா சங்ககால போர் மாதிரி எப்படின்னாக்கா, ஒரு ஊரை கவரத்துக்கு போகும்போது முதல்ல அதை கொளுத்துவாங்க. அது சங்க காலத்திலேயே சங்க பாட்டிலேயே அந்த பயிரை கொளுத்துகின்ற அந்த தீயினுடைய வெப்பம் வந்து உன்னுடைய மாலையை வாடுவர் செய்ய வேண்டும் என்று ஒரு புலவர் பாடுறார். பாடின பார்த்து இந்த மாதிரி கொளுத்து தூரம் நின்று பார்க்குறாங்க, கொள்ளுவாங்க. ரெண்டாவது அவங்க பொணத்தை தூக்கிட்டு வரும். அந்த பொணத்துல 100 அம்பு பாருங்க, போட்டோவை பார்த்தா 100 அம்பு பாருங்க. இப்போ நம்ம சங்கரத்தில் இதை பற்றி வில்லு அப்படிலாம் ஆகுதுன்றதை பற்றிலாம் செய்தி இருக்கு. ரெண்டாவது கொடுமணல்ல 50 அம்புகள் இரும்பு அம்புகளை தோண்டி வைத்தோம். இரும்பு வில்லும் கிடைத்தது, பெரிய அந்த அளவுக்கு அந்த அம்பு வந்து ஒரு முக்கியமான இதாக, இரும்பு முக்கியமான ஒரு பொருள். அந்த அடிப்படையில் இந்த இந்த பழைய கற்காலத்தில் இருக்கின்ற இந்த செய்திகள் இப்பொழுது இருக்கின்ற மனித வாழ்க்கையோடு ஒப்பிட்டு சொல்லுகின்ற அளவுக்கு மக்கள் வாழ்க்கை இருக்குது. பல பழங்குடிகள் இன்னும் கல்லாயுதங்களை வைத்திருக்காங்க. ஒரு ஈரான் நாட்டு ராணி அந்த காலத்து நான் சொல்வது 2500 வருஷம் தன்னுடைய கல்லறையில் பழைய கற்கால கருவிகளை கூட வச்சு வச்சாங்க. அவர் வேண்டிக்கிட்டு நிலையில் அந்த கல்லறையில் பழைய கற்கால கருவிகளை வைத்து புதைத்தார். இந்த மாதிரி வரலாற்று நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. சங்க இலக்கியத்திலையும் பல இடங்களில் சில செய்திகள் வருகின்றது. அது நேரடியாக கற்கருவிகளை பற்றி கிடையாது, ஓவியங்களை பற்றி. அனங்குடை நெடுமுடின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த உச்சி வந்து பயமுகத்தும் தெய்வங்கள் இருக்கின்ற உச்சி என்றெல்லாம் பாட்டு இருக்கும். இன்னைக்கு நீலகிரி மாவட்ட மக்கள் இந்த உச்சியை கும்பிட்ற பழக்கத்தை வைத்திருக்காங்க. பழமொழிகள், அது தோடராகட்டும், மற்ற வடுகராகட்டும், இல்லை யாராகட்டும், அந்த மலை உச்சியை கும்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை இன்னும் வைத்திருக்காங்க. எது தொடர்ச்சியாக இருக்கும். அதாவது பழங்குடி மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த செய்திகள் 3000 4000 லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வழக்கத்தில் இருந்த செய்திகள் தான் தொடர்ந்து அவங்கள்ட்ட இருக்கு. அடுத்தது வடார்காடு மாவட்ட பகுதியில் குழந்தை எந்தவித காரணமும் தெரியாமல் அழுவும். அதுக்கு அங்கே எங்கள் பகுதியில் என்ன சொல்லுவாங்கன்னா உரம் இருந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சாணியை கரைச்சி ஒரு பாத்திரத்தில் கொட்டி அதுக்கு அந்த இதில் நடு மையத்தில் குழவிக்கல் நிறுத்துவோம். குழவிக்கல் நின்னாக்கா குழந்தை அழகி நின்று விடும். நான் சின்ன பையன், எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்ககிட்ட இருக்கு. இப்போ இதுதான் தெரியல. இப்போ ஏதோ ஒரு கயிறு போடுறாங்க மார்பில், அதை தான் நான் இப்போ பார்த்துருக்கேன். அப்போலாம் இந்த குழவிக்கல் நிறுத்துவாங்க. ஒரு அறிஞர் இந்த பழக்கம் பழைய கற்கால பழக்கம் என்று ஒரு கருத்தை, கற்காலம் பழைய கற்காலம் இல்லை, கற்கால பழக்கமாக இருக்க வேண்டும். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில இன்னைக்கும் வந்து பழைய கற்காலம் புதிய கற்காலம் இருப்பு காலம் எல்லாம் வந்து இன்னும் வந்து செல்வாக்கு செய்து கொண்டிருக்கு. உதாரணத்துக்கு கறி இருக்குல்ல, மட்டன், அதை வந்து இரவு நேரத்தில் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு எடுத்து போனாக்கா கூட இரும்பு ஏதோ ஒன்று எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா இரும்புக்கு இந்த இதுவே மட்டனை எடுக்க வருகின்ற பேய்களை தடுக்கிற இது சக்தி இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு இந்த பெருங்கல் சின்னங்கள்ல நூற்றுக்கணக்கான இரும்பு கருவிகள் நம்ம புதைக்கிறாங்க. அது வந்து அவங்க பயன்படுத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் பேய் வந்து இதை எந்த இதுவும் தொந்தரவும் செய்யக்கூடாது என்பதற்காகவும் அந்த அடிப்படையில் அந்த இரும்பை அந்த இதில் வச்சாங்க என்பது ஒரு பொதுவான கருத்து. அப்படி இருக்கின்ற போது இதுவும் பாருங்க, இரும்பு காலத்துடைய செல்வாக்கு இன்னைக்கு வரல இருக்கு நம்ம சமூகத்தில். இது மாதிரி பல இருக்கு. சந்தி வழிபாடு, நான் இந்த ரோடுகள் சந்திக்கிற இடத்துல வழிபாடு செய்வேன். இரவு நேரத்தில் பௌர்ணமி நேரத்தில் போய் வழிபாடு செய்வாங்க. அப்படி வழிபாடு செய்கிற ஒரு இது உலகம் பூரா இருக்கு, இங்கே மட்டும் கிடையாது. அந்த மாதிரியான இந்த வழிபாட்டுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காரு. வாரன் ஏஸ்டிக்கின்ற ஒரு அறிஞர் 12 வாரியம் ஏன் சேர்த்துள்ளே அப்படியா என சொல்லுது.
ரிலீஜியன் அண்ட் எத்திக்ஸ்னு பல போட்டிருக்காங்க. அதில் வந்து இந்த சந்தி வழிபாடு ஒரு தலை 12 பக்கம் கொடி எடுத்துக்கணும். எங்கெங்க உலகத்திற்கு படை வரலாறு எங்கெங்க வந்து இதெல்லாம் சங்க இலக்கியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவலை அது சந்தி, அந்த கவலையில் தான் நடுவில் நடுவாங்க அந்த வழிபாடு செய்திருக்காங்க. இந்த மாதிரி இந்த சந்தி வழிபாடு எதற்காக நடக்கின்றது அவர் கேள்வி பதில் சொல்லியிருக்காங்க. தாங்கள் செய்த பாவம் 4 சந்தியில் வைத்து வழிபட்டால் ரோட்லயே போயிடும், திரும்பி நம்ம போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இது இப்போ மலைவாசிகள் புலையர்னு ஒரு மலைவாசி குழு இருக்கின்றது மேற்கு தொடர்ச்சி உடுமலைப்பட்டிக்கு முனைக்க. அவங்க எங்கன்னா வெளியூர் போயிட்டு வந்தாங்கன்னா ஊருக்குள்ள நுழையத்துக்கு முன்ன முச்சந்தி அங்கே நின்று ஏதோ ஒரு தழை வேப்பந்தழையை எது ஒன்று சுற்றி தூக்கி வீசிட்டு வந்துடுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம கூட வந்த கெட்டதெல்லாம் வந்து அப்படியே போயிடும். அது ஒரு நம்பிக்கை தான். அதெல்லாம் நடக்குது அப்படியெல்லாம் நான் சொல்ல முடியாது. நம்பிக்கை நடிப்பதில் இந்த இதுவும் அந்த காலத்தில், அதாவது இரும்பு காலமோ நியோலித்திக் காலமோ, ஏன்னா நியோலித்திக் மக்கள் தான் வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு குடிபெயர்ந்து கொண்டே இருந்தாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மக்கள் உதாரணத்துக்கு நியோலித்திக் பீரியட் நான் கலந்து பேசுவோம், ஒரே வரிசையாக பேசுகிற நிலையில் இல்லை. கிளிகாடு குட்னூர் அண்மையில் குடியாத்தம் பக்கத்தில் ஒரு பகுதியில் தோண்டியிருக்காங்க. பிக்லிக்காடு குட்னூர் மாதிரி இங்கே என்ன ஆச்சுனாக்கா யானை பிரச்சனை பண்ணுறது அந்த மேட்டையே குறுக்க நெடுக்க வெட்டிவிட்டு, அதனால் ரொம்ப செய்திகள் நமக்கு கிடைக்கல. இருந்தாலும் அந்த மாதிரி ஒன்று தமிழ்நாட்டில் இருந்தது என்பதற்கான சான்று நம்ம அந்த அடிப்படையில் இந்த தீபகற்கால மக்கள் விட்டு சென்ற சாம்பல் மெழுகு அதுதான் அந்த குடியாத்திலையும் இருந்தது. குட்னூர்லேயும் சரி பிரிவுக்காகவும் சரி இந்த சாம்பல் மெழுகள் 3 மனித உயரத்துக்கு இருக்கு போட்டிருக்காரு. அவர் நிற்கிறார் அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே அலசி நிற்கிறார். அந்த சாம்பல் மேட்டை அகழ்வு செய்த போது முதல்ல அது இரும்பு உருக்குந்தாக இருக்குமா, அதுவாக இருக்குமா, இதுவாக இருக்குமா, அகழ்வு செய்த போது அங்கே 4000 ஆண்டுகளுக்கு முன்பு சேற்றில் நின்ற மாட்டுடைய குழம்பு அப்படியே பதிவு அதை கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி நிறைய எருது பொம்மைகள் அந்த அகழ்வாராய்ச்சியில் எருது பொம்மைகள்லாம் நிறைய கிடைக்கும். அவங்க வந்து பயிர் செய்தாங்கிறதுக்கான சான்றுகள் அங்கே பெருசாக கிடைக்கல, வேற எங்கேயும் கிடைச்ச மாதிரி நமக்கு தெரியல. ஆனால் வந்து வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும் ரெண்டும் கலந்து நின்ற போது ஒரு வகையான சிம்பயாட்டிக் ரிலேஷன் இருந்தது. வேளாண்மை செய்கிறவனுக்கும் ஆடு மாடு வைக்கிறவனுக்கு இடையில் இருந்தது என்பதை பற்றி ஆந்திரபாளையத்தில் நிறைய பண்ணியிருக்காங்க. இங்கேயும் கூட ஆரியர்கள் வந்தபோது அவர்களுக்கு எதிராக இருக்கணும்னா இந்த வேளாண்மை செய்து கொண்டிருக்கிற நிலையான குடிகளை காப்பாற்ற வேண்டி அவங்க ஒரு இந்த மாதிரி ஆடு மாடு வைக்கிறீங்க அந்த பகுதியில் இருந்த மக்களை தங்களுக்கு பாதுகாவலர்கள் வச்சுக்கிட்டாங்க ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க வந்து போர் பண்ண மாட்டாங்க. வேளாளர்கள் வந்து போரில் ஈடுபடுறவங்க கிடையாது அந்த காலத்தில். பின்னாலே சோழ காலம் இதெல்லாம் வந்து நிறைய வேளாளர்கள் சண்டைக்கு போகிறாங்க வராங்கலாம் செய்தி இருக்கு. அது வந்து அந்த காலத்தில் அவங்க வேளாண்மை செய்யத்தை தவிர வேற எங்கேயும் போக முடியும், நகர முடியும். அதனால் இவங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவங்களுக்கு தாங்கள் உற்பத்தி செய்த வைக்கோலை அந்த மாட்டுக்கு கொடுப்பாங்க. அவங்க மாட்டுக்கு தீவிரமாக கொடுத்துருவாங்க. இதெல்லாம் உறவுகள் இருந்ததை பற்றிய செய்திகள் அகழ்வாராய்ச்சியில் கிடைச்சிரு. கர்நாடக அகழ்வாராய்ச்சியில் வந்து இந்த சிம்பயாட்டிக் ரிலேஷன் சம்பந்தமான செய்திகள் நிறைய கிடைத்தது. அந்த அடிப்படையில் இந்த நியோலித்திக்கு மனிதன் வந்து அந்த சாம்பல் மேடி எப்படி உருவாகி இருக்கிறது அல்சீன் அவர்கள் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்கார். அந்த அவருடைய முடிவு என்னன்னா, ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு புல்வெளி தேடி புறப்படும் போது ஏற்கனவே சாணியை குவித்து வச்சிருக்காங்க. அது வேளாண்மைக்கு பயன்படுத்த தெரியாது, வேளாண்மே இல்லை. அப்போ வந்து அதை கொளுத்திட்டு அதுக்கு மேலே நடந்து போகும். அப்படி நடந்து போனதுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு தீமிதி விழா. இன்னைக்கு தீமிதி விழாவை நம்ம வந்து பகுத்தறி நிலையில என்னென்னமோ பேசணும். அதனால
நான் தப்பு சொல்லலை, பேசுறது சரிதான். ஆனால் அதனுடைய தொடர்ச்சி 4000 ஆண்டுகளுக்கு முன்பு பிக்கிலிக்காடு உள்ள ஈவன் குடியாத்தத்தில் நடந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த கால மனிதன் தீக்கு பேயை ஓட்டுகின்ற சக்தி இருக்கிறது என்று நம்பினான். அதே மாதிரி நோய் வராத தடுக்கும் என்று நம்பினான். இப்படி பல சிக்கல்களை தவிர்க்க முடியும் என்று அந்த தீயை பற்றி அவனுடைய எண்ணங்கள். ஆரியர் வளர்த்த தீ வேற, இங்கே நடந்த தீ இது வழிபாடு வேற. இது ஏதோ தமிழ்நாட்டில் தான் இருக்குது, அல்லது ஆந்திராவில் தான் இருக்குது, அப்புறம் கர்நாடகாவில் தான் இருக்குது. கர்நாடகாவில் நான் ஒரு இடத்துல, கர்நாடகா கிடையாது, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எல்லையில் இருக்கிற ஒரு ஊர் பயணபுரமோ ஏதோ ஒரு ஊர், அங்கே தீ மிதி விழா நடத்துகிறாங்க. அங்கே முதல்ல மாடு தான் போகும். அது பழைய புதிய காலத்தில் நடந்த நிகழ்ச்சி அப்படியே அது தொடர்ச்சி அப்படியே இருக்குது அவங்ககிட்ட. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த தீ மிதி விழா அந்த கால்நடை வளர்ப்பு சமூகத்தில் உருவான ஒரு விழா, ஒரு சடங்கு. அது இன்னைக்கு வேற வேற பேரில், அதாவது திரௌபதியோட சேர்த்து, பஞ்சபாண்டவரோட சேர்த்து, கண்ணகியோட சேர்த்து இதெல்லாம் நடந்திருக்கு. ஆராய்ச்சி கண்ணகியோட சேர்த்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. மதுரையை கொடுத்துட்டு தான் இது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது இல்லை, இது ஒரு சடங்கு. 4000 ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்ட சடங்கு. அல்ஜீன் செய்த ஒரே தப்பு, இந்த மக்கள் ஈரானிலிருந்து வந்தவர்கள் என்ற ஒரு முடிவுக்கு வந்தது. அது ஒரு காரணம் சொல்றாங்க. ஈரானில் கிடைக்கிற ஓடுகள் இங்கேயும் கிடைக்கிறது, அதனால் அவங்க தான் அங்கே இங்கே குடிபெயர்ந்து வந்திருக்காங்க. ஆனால் ரஷ்ய அறிஞர்கள் இந்திய வரலாறு வெளியிட்ட போது இல்லை இல்லை, இந்த ஊர் மக்கள் தான் வெளியிருந்து வரல. பெரும்பாலான சிக்கல் என்ன நம்மகிட்டனா, எதுக்கெடுத்தாலும் வடக்கிருந்து வேலினா வடக்கிருந்து வந்தாங்க, அப்புறம் செய்திராயரா வடக்கிருந்து வந்தாங்க. இப்படி சொல்ற ஒரு பழக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணம் அங்கிருந்து வந்தால் தான் பெருமை என்ற ஒரு கருத்து உருவான நேரம். அந்த அடிப்படையில் தான் இந்த மாதிரி வடக்க எதுக்கெடுத்தாலும் சொல்றது. இது இங்கேயே இருந்தார்கள் என்பதற்கான சான்றுகளை எடுத்து கூட சொல்றது கிடையாது. இந்த வேளிராகட்டும், அப்புறமா இந்த புதிய கால மக்களாகட்டும், இங்கே தான் இருந்தாங்க என்று சொல்வதற்கான சான்றுகள் தான் நம்ம எடுத்து சொல்வது கிடையாது. அதுக்கான சான்றுகள் நிறைய கிடைக்குது, இந்த எக்ஸ்கேஷனில் கிடைக்குது, இன்னும் பல இதுகளில் கிடைக்குது. அதன் பிறகு சிந்து வழி மக்கள் யார்? இந்த இது தேவையில்லை, ஒரு செய்தி மட்டும் சொல்லிட்டு, ஜெவாங்கன ஆத்திரே என்ற ஒரு அம்மையார் ஆர்கிடெக்டர் மதர்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அது சிந்து வழி இருக்கிற தாய் வழிபாடை பற்றி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிலர் திராவிடியன்னு சொல்றாங்க, சிலர் ஆரியன்னு சொல்றாங்க. ஆனால் இந்த மக்கள் இந்த மண்ணிலேயே தோன்றியவர்கள், எங்கிருந்து வரவில்லை என்ற ஒரு கருத்தை முன் வைத்திருக்கிறாங்க. ஏனென்றால் அதே சிந்து வழியில் பேலித்திக்கு இதுவும் இருக்கிறது, நியோலித்திக்கு இருக்கிறது, தொடர்ச்சி அப்படியே வருது என்ற அடிப்படையில் அவங்க அந்த ஊர் மக்கள் தான் தவிர திராவிடர்கள் அல்லது ஆரியர்கள் அதை பற்றி பேசினா மணிக்கணக்காக அதை வேற ஒரு கட்டத்தில் இருப்பாங்க. ரெண்டுமே இல்லை, ஆனால் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் இவங்க நினைக்கிற மாதிரி செய்கிற இதில் மறுத்து அந்த அம்மா அந்த ஊர்லேயே தோன்றிய மக்கள் தான், காலாகாலமாக அவங்க தான் இந்த நாகரிகத்தை உருவாக்குனாங்க. அதுக்கு வாய்ப்பு இருந்தது. மெசபடோமியாவுடைய தேவைக்கு இவங்க வணிகத்தின் மூலமாக பொருளை கொடுக்கறதால கொஞ்சம் கொஞ்சமாக நகர வாழ்க்கை மேலே வந்துகிட்டே இருக்கு. இந்த வழியில் 2000 சைட்டு கண்டுபிடிச்சாங்க. ஆனால் 20 சைட்டு தான் நகரங்கள், 2000 சைட்டு நகரங்கள் கிடையாது. அந்த மாதிரியான செய்திகள் நமக்கு கிடைக்கிறது. இப்போ பேரெழுதியில் அவங்க எப்படி கற்கரைகளை செய்தாங்க அதெல்லாம் பற்றி துளசிராமன் என்ற ஒரு துறையில் ஓய்வு பெற்றவர் அவர் சிவா எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையில் எப்படி அவன் தொடங்கினா, எப்படிலாம் ஆக்சிடென்ட்டாக சில விஷயங்கள் கண்டுபிடிக்கும், இது தேவைக்காக சில விஷயங்கள் கண்டுபிடிக்கும் அப்படின்னு ஆக்சிடென்ட்டாக வந்த நிலையில தான் பழைய கால கருவிகளை செய்ய கற்றுக்கொண்டான். அவனை என்னென்ன பொருளை சாப்பிட்டான் என்பதற்கு நமக்கு எவிடன்ஸ் கிடையாது. ஆப்பிரிக்காவில் எப்படின்னாக்கா அது களிமண்ணோடு சேர்ந்து அந்த பொருள்லாம், அது மனித உருவம் கூட, ஒரு மனித உருவம் தோளோடவே இருக்கு, 20 லட்சம் கிடைக்கும். அதே மாதிரி எலும்பு முழுமையாக கிடைக்கும். இங்கே அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த சிதோர் நிலையில் அது நமக்கு தெரியல. ஆனால்
2-3 செய்திகள் நமக்கு கிடைக்கும். அதாவது brief introduction to archaeology, which is from Oxford University book. அந்த புக்கில் 2.5 லட்சம் வருஷத்துக்கு முன்பு அங்கெல்லாம் வந்து முழு பூனம் அப்படியே இருக்கும், முழு உருவமே இருக்கும். அதில் தாடையில் என்ன ஒட்டி இருக்கிறது என்று எடுத்து பார்த்தாங்க. ஒரு பெண்ணோட தாடையில் அதை பிளட்டு, மட்டன் சாப்பிட்டது பிளட்டு இருக்கு, அதை வச்சு அது எந்த மிருகம்னு இப்போ கண்டுபிடிச்சு நினைவுள்ள மிருகத்தை பற்றி, மிருகத்தை சாப்பிட்டு இருக்கிறார்கள் என்பதற்கான சான்று அது 2.5 லட்சம் சான்று. அதே மாதிரி தழையை சாப்பிட்டார்கள் என்பதற்கு ஒரு புணத்துல பல்லுல தழை ஒட்டிக்கிட்டு கேள்வி கேட்கலாம். இதெல்லாம் எப்படி? அது குளிர் பிரதேசம், எவ்வளவு நாளைக்கு முன்னாலும் ஏதோ ஒரு இடத்துல சின்ன வயசுல படிச்சது, ரஷ்யாவில் இந்த எறும்பு திணி இருக்குது, அது வந்து பனி கட்டி கூட போயிடுச்சு. அது ரொம்ப அவன் சொல்றான் டேட்டு 3000 வருஷம் அந்த எறும்பு. ஆனால் அது எடுத்து வெளியே வச்சோம்னா உயிரோடு இருந்தது 3 நாள் செத்து போச்சு. அதை அடுத்தது 3000 ஆண்டுகளுக்கு முன்பு புதைக்கப்பட்டது. இயற்கையை எப்படியோ அது போயிடுச்சு. அது ஒண்ணு. 2வது ஆற்று மலையில ஒரு மனிதனுடைய உருவத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த மனித உருவம் வந்து 6000 வருஷத்துக்கு இதுக்கு முன்ன ஒரு எலும்பு கண்டுபிடிச்சாங்க. அது வந்து கொஞ்சம் ஒரு 600 வருஷமா 500 வருஷமா கம்மி. இது 6000 வருஷம். அதில் ஒரு சிக்கல் என்ன வந்ததுன்னா, இது எந்த நாட்டுக்குள்ளதா, இத்தாலிக்குள்ளதா, வியனாவுக்குள்ளதா, ஆஸ்திரேலியாவுக்குள்ளதா என்ற ஒரு சந்தேகம் வந்து உலக சர்வையரை வர வச்சு கண்டுபிடிக்கிறது. அது ஆஸ்திரேலியாவுக்கு உரியது என்பதால் அந்த ஊருக்கு, அந்த வியனா மையத்தில் அந்த இடத்தை வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அந்த குளிர் பிரதேசமாக இருக்கிறதால அதை வந்து நம்ம அது வந்து இயற்கையிலே ப்ரிசர்வ் ஆகிடும். இதுவே நம்ம நாட்டில் அது கிடைச்சிருந்தா கூட அது கோயமா ஆகிருக்கும். அது ஒரு நன்மை அங்கே. அதே மாதிரி இங்கே இவங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிரிக்காவில் கிடைக்கிற பல செய்திகள், மனித என்ன சாப்பிட்டாங்கன்னு கூட சில இடங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆற்று மணல் ஏறி அந்த மனிதன் பை பக்கம் இடுப்பில் இருக்குது, அதை எடுத்து பார்த்தா சோயாபீன்ஸ் 6000 வருஷத்துக்கு சோயாபீன்ஸ் பயிர் செய்திருக்காங்க என்பது அந்த இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி இந்த மக்கள் எந்த மாதிரியான சமூக அமைப்புகள், பொதுவாக பெலிலித்திக் பீரியடில் சமூகம்னு ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது, படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து லேட் பீரியடு, அதாவது 3ஆம் கட்டத்தில் இருக்கிற பெலிலித்திக் பீரியடில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சமூக சூழல், சமூக ஒற்றுமை, இந்த மாதிரிலாம் பேண்டுன்னு சொல்லுவாங்க, கூட்டம் கூட்டமாக போட்டு வேட்டையாடுறது சாப்பிட்றது, அப்படியான ஒரு வாழ்க்கை இருந்தது. அதன் பிறகு இவங்க ஏன் பொதுவாக பேலலித்திக்லேருந்து இன்னைக்கு வரையில இந்தியாவிலையும் சரி, ஆப்பிரிக்காவிலையும் சரி, ஐரோப்பாவிலையும் சரி தாய் தெய்வம். பேலிலித்திக் மேன் காலத்துல வேளாண்மை கிடையாது. அவன் காலத்துல அந்த குழந்தைக்கு தாயை தான் தெரியும், விலங்காண்டி நிலை, மற்ற யாரையும் தெரியாது, தாய் தான். அதனால என்ன பண்றாங்க இந்த மக்கள், நிறைய தாய் பொம்மைகள் கிடைச்சிருக்கின்றன. ஐரோப்பாவிலையும் இங்கே சிந்து வழி படையெல்லாம் கண்டது. ஐரோப்பாவில் கிடைச்ச ஒரு தாய் தெய்வத்தை அதை வந்து மார்பகத்தை பெருசாக போட்டிருப்பாங்க, கையை வச்சு சூம்பி போட்டிருப்பாங்க. அதுக்கு காரணம் சொல்லலாங்க, மார்பு மூலமா பால் குடித்து நம்ம வளர்ந்தோம், அதுக்காக மார்பை பெருசாக போடுறோம். அப்புறம் பெண்குறியை பெருசாக போடுது, ஏன்னா பெண்குறி வழியாக தான் நம்ம வளர்ந்தோம், அதனால் அதை பெருசாக போடுது. அது தாய் தெய்வங்கள் தான். இது மாதிரி இந்தியாவிலையும் வெளிநாட்டிலையும் கலந்து ஒரு 15-20 பொம்மைகளை உலகாயுதம் என்ற நூலில் தேவி பிரசாத் சட்டோபதி அவர்கள் எடுத்து போட்டிருக்கார். தாய் தந்தரா என்ற ஒரு தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதும்போது, தந்தரா என்பது தாய் வழியை பின்பற்றுகின்ற சடங்கு முறை. அதுக்கு வந்து தத்துவம் வந்து சாக்கியா, பிலாசபி. இது வந்து சடங்கு, அது பிலாசபி சாக்கியா. அந்த அடிப்படையில் அதில் பேலியோலித்திக் பீரியட்லேருந்து 20,000 வருஷம், 20
ஆமா, 20 லட்சம் 20,000 வருஷத்திலிருந்து பெண் தெய்வம் கிடைக்குது. இதுல இன்னொரு செய்தி சொல்லணும். வேதங்கள் ஆண் தெய்வங்களை புகழ்கின்றன, சிந்து வழியில் பெண் தெய்வம் தான் கிடைக்கும். ஆக்கியாவதி பெண் தெய்வங்களை புகழும், இலக்கியங்கள் ஆண் தெய்வங்களை புகழும். இங்கேயும் தமிழ்நாட்டில் ஆண் தெய்வம் முருகன் அது இதுன்னு தொல்காப்பியர் எல்லாத்தையும் ஆண் தெய்வமா சொல்றாங்கல்ல. இளம்புணர் மட்டும்தான் குறிஞ்சிக்கு கொற்றவையும் தெய்வம் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்லுவார் உரையில். அது அவர் சொல்லலை, தொல்காப்பியர் சொல்லலை, அந்த வழக்கத்தை அவர் நேரில் பார்த்துட்டு எழுதுறாரு. கொற்றவையும் குறிஞ்சிக்கு உரிய தெய்வம் என்ற ஒரு செய்தி ஏன் ஆண் தெய்வம்னா அந்த வாழ்க்கை முறை ஆணாதிக்க வாழ்க்கை முறைக்கு மாறி போச்சு. எதிர்த்துக்கிட்டே அது தொடங்கிடுச்சு. அந்த மாற்றங்களால இவங்க வந்து பெண்கள், அதாவது இலக்கியத்தில் பெண்களை பெருசா, பைபிள்ல இதே கதை தான். பைபிள்ல வந்து ஆண் தெய்வம் தான் பெருசா சொல்றாங்க, ஆனா ஆர்கியாலஜியில பெண் தெய்வம் தான் கிடைக்குது. எகிப்து பெருசா லிட்ரேச்சர் கிடையாது. ஒரு சின்ன இடையில ஒரு செய்தி, ராஜேஷ் கொச்சார் என்று அறிஞர் வேதிக் பீப்புள் கொட்டேஷன், Vedic literature is without archaeology. Archaeology industrially is without literature. சரியான அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ நம்ம வேதத்தில் இருந்து தான் சிந்து வழி தோன்றிட்டு, வேதத்தை எதிர்க்க ஒரு அறிஞர் அண்மை காலத்துல எழுதியிருக்காரு ராமேந்திரநாத் நந்திட்டு வந்து வேதத்திலிருந்து தான் சிந்து வழி நாயகம் வந்தது. இத்தனைக்கும் வேதத்தை எதிர்த்து எழுதுனது ஒரு காலம். ஏன் அப்படி இருக்குன்னு தெரியல. அந்த மாதிரிலாம் கருத்துக்கள் மாறிக்கொண்டு இருக்குது. ஆனா அந்த அவர் சொன்ன அந்த கொட்டேஷன் ரொம்ப முக்கியமானது. வேதிக் லிட்ரேச்சர் ஆர்கியாலஜி கிடையாது, இண்டஸ்ட்ரியல் லிட்ரேச்சர் கிடையாது, முக்கியமான செய்தி. இப்படி தாய் தெய்வம் வந்து முதல் காலத்துல அந்த குழந்தைக்கு தாய் மட்டும் தெரிந்ததால தாய் தெய்வத்தை தான் உருவாக்கி வழிபட்டார். அதெல்லாம் அவன் நினைக்கிற மாதிரிலாம் உருவத்தை வச்சு உருவாக்கணும். ஏதோ ஒரு ஊர்ல, அந்த ஊர்ல மட்டும் தந்தத்திலே ஒரு தாய் தெய்வம் செய்து, அந்த தாய் தெய்வம் வந்து மேல மட்டும் அந்த உருவம் பெருசா தெரியும், கீழே நீளமா இருக்கும். வேற ஏதோ இருக்கு அந்த மாதிரியான ஒரு உருவம் கிடைக்கும். அதுவும் 20 லட்சம் வருஷம் சொல்றேன். அது இன்னும் நம்ம சொல்ல முடியாது. இப்பட்ட காலத்துக்கு மேல போனீங்கன்னா நீங்க சொல்றதுதான் வரைக்கும். அது வந்து பவளத்தை வச்சு ஆண்டை கண்டிக்கலாம்னு சொல்றாங்க. அது 9,000 வருஷத்துக்கு மேல காமிக்காதான். கணிப்பு செய்ய போகுது. கார்பன் டேட்டிங்லேயும் அதே கதை தான். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது காமிக்கும். இப்போ இந்த தெர்மோலிமினிசஸ்லாம் வந்துருக்கு, அதை வச்சுக்கிட்டு டேட் பண்றாங்க. அந்த மாதிரி பேரெழுத்துக்கு இதுலேயும் அந்த பகுதியில் கிடைச்சா பானை ஓடுகளை வச்சு அந்த டேட்டெல்லாம் பார்க்குறாங்க. அது சில நேரங்களில் ஒத்து வருது, சில நேரங்களில் ஒத்து வரல. அவங்க காலத்தில் பானை வச்சிருந்தானா, அது அதாவது கடைசி பேரெழுத்துக்கு அவன் பானை வச்சிருந்தானா என்பது நமக்கு தெரியாது. இதே மாதிரி ஜோர்பா கல்ச்சர்னு ஒன்று இருக்கு, நர்மதை ஆற்று நிறைய. அவங்க இதில் இனங்காம் என்ற இடத்துல தோணுனாங்க. இவர் தான் HD சர்க்காரியா தான் தோணுனாரு. அங்கே வந்து எருதுக்கு மேலே ஒரு பெண் தெய்வம் பாருங்க. பெண் தெய்வம் பார்த்தீங்கன்னா கொற்றவை வந்தாக்கா ஒன்றும் மான், தமிழ்நாட்டு மாதிரி மான் தான், சிங்கம் கிடையாது. அப்புறமா சிவன் வந்தால் எருது. ஆனால் அந்த இதில் இந்த பெண் தெய்வத்துக்கு எருது இந்த மாதிரி அது கழிச்சிருக்கு, உடஞ்சி போச்சு. அதை பொருத்தி பார்த்தா அந்த மாடு வந்து பெண் தெய்வத்துக்கு உரியதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை HD சர்க்காரியா சொல்லியிருக்காரு. ஆக தெய்வத்துக்கு மாடு இருக்கிற பழக்கம் இப்போ சமீப காலங்களில் கோயிலில் வைக்கிறத பார்க்குறேன், பல இடங்களில் பார்த்துருக்கேன். இடைக்காலத்திலேயே அதை வந்தது மாடு உருவாக்க. அது ஒரு வயலில் சிவனோட நினைச்சதால வந்ததுன்னு நமக்கு தெரியாது. இதே மாதிரி அதே பகுதியில் இன்னும் ஒரு தாய் எப்படி கட்டிருக்கா, ஒரு வேலைக்குள்ள அந்த தாயில் இருக்குது. அதான் முக்கியமான வேலைக்குள்ள அந்த தாயில் இருக்குது. அது கொஞ்சம் போச்சு. அப்புறம் எப்படி பார்த்தா வழக்கம் இருக்கு. தாய் தெய்வத்தை எங்கேயும் தூக்கி போகிறதுக்கு ஒரு வேலையை செய்து வச்சிருக்காங்க. அது வந்து கிமு 1500 இந்த தாய் தெய்வம். அது இல்லாமல் மகாராஷ்டிராவில் 1970 இருந்து ஒரு 75 காலகட்டத்தில் தோண்டும் போது மெகலித்திக் பரியல்,
அதாவது பெரிய பெருங்கல் சின்னம் சொல்லுவாங்க. அது வந்து வரலாற்று காலத்திலையும் இருக்கு, வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலையும் இருக்கு. முடிவு அப்புறம் வரலாற்று காலம் தொடக்கம். அந்த இதுல ஒரு பெண் தெய்வம் எருமை தலைவன் பொம்மை, ஒரு ஆரங்கம் உள்ள ஒரு பொம்மை அதுல கடுப்பு. இங்க வந்தீங்கன்னாக்கா ஆதிச்சநல்லூர் பார்த்தீங்கன்னா அண்மையில் நடந்த 2009 நடந்த அகழ்வாராய்ச்சியில ஒரு தாழியினுடைய மேல் பகுதியில கொற்றலையினுடைய உருவத்தை வாங்கி வச்சிருக்காங்க. அந்த கொற்றைக்கு பக்கத்துல மான், அதுதான் தமிழ்நாட்டு மரபு. கொற்றலைக்கு பார்க்கணும்னா மான் தான் தமிழ்நாட்டு மரபு. எருமையெல்லாம் பின்னால வந்தது. அந்த அடிப்படையில மான் பக்கத்துல நிற்குது. இந்த பக்கம் எங்க ஆளுங்க நெல் பயிர்னு சொல்றாங்க. ஆனா கொக்கு உக்காந்து இருக்கு. நெல் பயிர் மேல எப்படி கொக்கு? அது கரும்பு, கரும்பு பயிர். பார்க்கறதுக்கு நெல் மாதிரி தெரிஞ்சதுல நெல் பயிர். கீழே ஒரு முதலை இருக்கு நீர்நிலையில. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அது பள்ளின்னு சொல்லிட்டாங்க. அது முதலை தெளிவா. ஏன்னா அது வேளாண்மை சம்பந்தப்பட்ட ஒரு இதுவை அதை காமிக்குது. கொட்டவை வந்து வேட்டுக்கடவுள் தான், வேளாண்மை கடவுளே கிடையாது. காலப்போக்கில் என்ன இருந்தாக்கா ஆக்கியாலஜி மூலம் நமக்கு தெரியுது, வேளாண் கடவுளாக மாற்றப்படுகிறாங்க கொட்டவை. வேட்டு கடவுள் இந்த நிலையிலிருந்து வேளாண்மை செய்கிறவங்களும் அந்த அம்மாவை தங்களுடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ஆரம்ப கால வேளாண்மையை கண்டுபிடித்த பெருமை பெண்களுக்கு தான். ஆரம்ப கால வேளாண்மை. ஆனா நீங்க ஆரம்ப கால நிலையில் இருக்கிற பல பழங்குடிகள், படுகாசாகட்டும், மொத்தங்களாகட்டும், இவங்கெல்லாம் அசாமில் இருக்கிற பல பழங்குடிகள், அதாவது காசி பழங்குடி, அப்புறமா மற்ற இன்னும் என்னென்னமோ பழங்குடி இருக்கு. அது பார்த்தீங்கன்னாக்கா 620 மொழி இருக்குதுன்னா அந்த 7 ஸ்டேட்டுக்குள்ள நாகாவுக்குள்ளேயே 7 நாகா மொழி அப்படின்னா பார்த்துங்க. அப்படி ஒரு வட்டார வழக்கே ஒரு மொழியாக வச்சுக்கிற ஒரு இடம். அங்கே வந்து காசி பழங்குடி கிளாசிக்கலி மதர் ஒர்ஷிப் உள்ளது. அதை பற்றி லோகாயுதம் ரொம்ப விரிவாக எழுதியிருக்காரு. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பெருங்கல் சின்னத்தையே தாய் பேரில் தான் வைப்பாங்க. குடும்பத்தினுடைய பொதிக்கிறாங்கல்ல, தாய் தான் இல்லை, தாய் வழி அப்படின்ற மாதிரி, ஏதோ சொர்க்கத்துக்கு போகிறது அப்படின்ற மாதிரி அதை அப்படி நினைச்சு வைக்கிறாங்க. ஆக தாய் வழி முறை வந்து இந்தியாவுடைய ஓரப்பகுதியில் இன்னும் செல்வாக்காக இன்னைக்கு கேரளா எடுத்துக்கிட்டிங்கன்னா தாய் வழி முறை தான். அது இன்னைக்கு மறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னவரெல்லாம் அந்த தாய் வழி முறை பற்றி செய்திகள் நிறைய கிடைக்கின்றன. இது வந்து பேலியோலித்திக் காலத்துல உருவான ஒரு செயல். மனிதன் வந்து தாயிடம் இருந்துதான் தாய் தெய்வமாக வளர்ந்து கருத்து உருவாகுது. அப்புறம் வேளாண்மை கண்டுபிடிச்சார் என்ற அடிப்படையில் வேளாண்மை தெய்வமாக மாற்றப்படுகிற செய்தி சில இடங்களில் நீங்க இந்த பொம்மைகள் கிடைக்கிற இடத்திலேயே கூட இதுவும் கிடைக்கும், தானியங்களும் கிடைக்கும். எந்த இடம் இப்போ எனக்கு நினைவில்லை. இந்த பெண் தெய்வங்கள் கிடைக்கிற இடத்துல தானியம் கிடைக்கிறது. அப்புறம் இது அதே தினக்குள்ளேயே இதை பார்க்கலாம். நெல் உமி எடுத்தாங்க, நிறைய எடுத்தாங்க. அதே மாதிரி அங்கே வந்து ஏற்கனவே கிமு 700 சேர்ந்த வெண்கலத்தில் செய்யப்பட்ட ஒரு தாய் தெய்வம் ஆதித்ய நல்லூர் எடுத்தாங்க. கிடைக்கிறதுக்கு புறமே தாய் தெய்வமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக இந்த காலகட்டம், அதாவது பேலியோலித்திக், நியோலித்திக் போன்ற காலகட்டங்கள் நமக்கு பல வகையான செய்திகளை சொல்லுகின்றன. இன்றைக்கும் சமூகத்தில் அந்த காலகட்டங்கள் செல்வாக்கு பெற்றிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த செல்வாக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். இந்த மக்கள் ஏதோ பெரியவங்க செய்தாங்க அப்படின்னு இதுக்கே வருது. சரி, நியோலித்திக் கருவிகளை எங்க செய்தாங்க? இது வந்து பேலியோலித்திக், அந்த கொட்டலையாறு, அது பனிக்கூடம், அந்த இதில் இருக்கிறதாக நிறைய எஸ்கேட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. நியோலித்திக் இது எங்கே செய்தாங்க? நியோலித்திக் இது பார்த்தீங்கன்னா இதுவரையில் கிழக்கு தொடர்ச்சி மலையிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஏறும் போது நீலகிரி அதுவரையில் மலைகளில் நியோலித்திக் மலை ஒட்டிய கீழ்ப்பகுதியிலும் புதிய கற்காலக்கருவிகள் கிடைக்கின்றன. அண்மையில் ஜவ்வாது மலையில் கீழ்ச்செப்பிலின்னு ஒரு இடம், அந்த இடத்துல அந்த பாறையிலேயே நியோலித்திக் கருவிகளை தேய்ச்சி எடுத்திருக்காங்க, சான்றுகள் கிடைச்சிருக்கு. ரெண்டாவது
அந்த பக்கத்திலேயே வயல்வெளியில் நிறைய நீர்வீழ்ச்சி கருவிகள் கிடைக்கும். அங்கே போய் பார்த்தபோது மேலேயே இருக்கிறத பார்க்குறாங்க. அதனால இது வந்து பெரும்பாலும் இந்த நியூழ்த்தி கருவியை உருவாக்குகின்ற பள்ளமாக, அதனால ஏற்பட்ட பள்ளங்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கோடுவம்பட்டி என்ற ஊர், கோயம்புத்தூர் பக்கத்தில். அந்த ஊரில் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கல், ஒரு ஷேப் இல்லாத கல், அது இந்த பக்கம் பழக்குள்ள குழியாக இருக்கும், அந்த பக்கம் குழியாக இருக்கும், ஒரு 10 குழி. இதுவும் நியோலித்திக் கருவி செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட கல்லாக இருக்கலாம். கோவை மீதத்தில் அதை வச்சிருக்கலாம். அந்த மாதிரி மனிதன் வந்து எந்த நிலையிலையும் எத்தனையோ துன்பங்களையும் அனுபவிச்சிருக்காங்க, இயற்கையாலே சரி மற்ற இதுகளாக இருந்தாலும் அவனுடைய முயற்சிகள் வந்து இன்றைக்கு இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து செயற்கை நுண்ணறிவு, இப்போ சைனா வந்து அமெரிக்காவோட நிறுத்தி போச்சு, இதெல்லாம் படிக்கணும். அதுக்கு அடிப்படை வேலை நிறுத்தி தான் அவன் உருவாக்கிய அந்த சிந்தனைகள் இன்னைக்கு இதெல்லாம். நேற்று இரவு நான் ஒரு யூடியூப் பார்த்தேன். அது வந்து ஹோமோ சேபியன் என்ற ஒரு அந்த இனத்தை பற்றி ஒரு நூல் ஆங்கிலத்தில் இருக்குது, தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க, யாரோ வெளியிட்டிருக்காங்க. முரளி என்ற அந்த தத்துவ சம்பந்தமான ஒரு யூடியூபர், பல தத்துவங்களை பற்றி அவர் பேசுவார். இந்த மாதிரி நூல்களை பற்றியும் அவரே விளக்குவார். சில நேரங்களை சம்மந்தப்பட்டவர்களுக்கு அழைச்சி அவன் மூலமாக விளக்கம் செய்வார். அந்த மாதிரியான இதில் தற்செயலாக பார்த்தேன். இப்போ நாளைக்கு பேச வேண்டியிருக்கே, நேரத்தை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம், இதையாவது ஒழுங்காக கேட்போன்னு கேட்டபோது அது இப்படிலாம் ஹோமோனா மனிதன், அப்புறமா செப்பியன்னா அறிவாங்க அப்படின்ற மாதிரி பொருள் சொன்னார். பெட்டியை கொடுத்து அந்த மாதிரியான அந்த அந்த மனிதன் உருவாக்கிய டெக்னாலஜி பழைய கற்காலத்தில் தான் அது வருது. ஹோமியோபதியுடைய டேட்டும் பழைய கற்கால டேட்டும் 20 லட்சம் வருஷம் வருது. அந்த அடிப்படையில் அவர் சொல்லிட்டு பாதி புக்கு கூட கம்மியாக இதை பற்றி நியோலித்திக்கு பேலியோலித்திக்கு பற்றி, நீதி புக்கு முழுக்கவும் மாடர்ன் டெக்னாலஜி இன்னைக்கு கண்டுபிடிக்கிற செய்திகளை பற்றி. இப்போ வந்து செயற்கையாக கருவுறுவதற்கான ஏற்பாடுலாம் செய்கிறாங்க. அதை பற்றி இவர் கேட்குறாரு. தத்துவ கோலத்தில் வந்து இது வந்து எந்த வகையில் சரி, பண்பாட்டு உகந்ததா என்றெல்லாம் கேட்குறாரு. அது வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பண்பாட்டு நிலையிலிருந்து பார்த்தா நீங்கள் உகந்ததுன்னு சொல்லிக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் வர்றது வந்து தவிர்க்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற பல செய்திகள் வந்து நமக்கு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு எதிராக நிற்கும். எதுலையும் நம்ம என்னென்ன நினச்சிருக்கோம் மனித வாழ்க்கையை பற்றி, அதுக்கு எதிராக நிற்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் அவங்களுடைய முயற்சி, அவங்களுடைய கரடு முரடான வாழ்க்கையை எடுத்துக்கொண்ட முயற்சிகள், அவர்கள் காலத்தில் கால்நடை வளர்ப்பு உருவாக்கப்பட்ட நாடு வந்து வேலை செய்கிறது. அந்த பரிக்குளம் என்ற இடத்துல தோன்றிய போது 17 காளைகளுடைய குழம்பு பதிவு பேலியோலித்திக் கடைசி காலம். அப்போ பேலியோலித்திக் பீரியட்லேயே மனிதன் கால்நடையை பழக்க ஆரம்பித்தான். ஒரு நண்பர் அவர் நாயை பற்றி ஆராய்ச்சி பண்ணார், தேவடர் பாஸ்கரன், கோயம்புத்தூர் இருந்தபோது பழக்கம். அவர் என்ன சொல்றார், மனிதன் கிட்ட முதல் பழகிய அனிமல் ஓனை, அதுதான் நாயா என்ற ஒரு செய்தி என்று சொன்னார். ஆனால் கோவை மாவட்டத்தில் அவினாசிக்கு போகிற வழியில் காமநாயக்கன்பாளையம் என்ற ஒரு ஊர் இருக்கு. அதில் வந்து பாசில், அதாவது கால்நடை பாசில் கிடைக்கும். அந்த பாசிலை பற்றி சென்ட்ரல் இருந்து வந்த ஒரு அறிஞர், இது வந்து கால்நடை, இது செமி பாசிலை, முழுமையாக பாசில் ஆகலை என்ற ஒரு செய்தியை சொன்னார். உங்கள் நாடு பொதுவாக சங்க இலக்காலத்திலையும் கூட பசு வளர்ப்பு தான், கங்கையும் காலை இன்னைக்கு சங்க காலத்தில் ஆகழு கொங்கர் தான் சொல்லுவோம். கொங்கரை பற்றி சொல்லும்போது கொங்கர் பரந்தன், ஏன்னா அந்த கால்நடை வளர்ப்பில் சிறந்து இருந்தார்கள். இது சங்க இலக்கியம் பேசுது. ஆனால் தொல்லியல்ல 15,000 ஆண்டுகள் முன்பே கால்நடை வளர்த்திருக்கிறார்கள். ஒரு காட்டாட்டு வெள்ளத்தில்
எங்கேயோ பட்டியை அப்படியே அடிச்சிட்டு வந்து ஒரு இடத்துல தங்கி, அந்த மலைப்பகுதி வந்து அடிச்சிட்டு வந்துருக்கு, ஒரு இடத்துல தங்கிச்சு. அதுதான் பாசலாக மாறி இருக்கு. அது கொங்கு நாட்டில் 15,000 ஆண்டுகளுக்கு முன்பு. அது முன்னே எப்போ நமக்கு அந்த பாசில வச்சு சொல்ல இது 5,000 வருஷம். அப்போ அந்த பகுதி, அந்த கொங்கு நாடு கால்நடை வளர்ப்புக்கு உகந்த பகுதி என்பதற்கான ஆய்வுகள்லாம் நடந்துருக்கு. அதில் என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப ஈரப்பதத்தை பாதுகாத்து வைத்திருக்கின்ற ஒரு பூமி, அதை கல் சின்ன சின்ன கல்லும் மண்ணும் கலந்த ஒரு இடம். அதில் நீங்கள் போட்டிங்கன்னா புல் வளர்த்திங்கன்னா ஈஸியாக வளரும், அது இயல்பாக வளரும். அதனால தான் இந்த காங்கேய பகுதி வந்து கால்நடை வளர்ப்பில் பெரிய அளவுக்கு மேலே இருந்தது. இன்னைக்கு அது போயிடுச்சு, செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு. இருந்தாலும் வந்து அந்த பெருமை, காங்கேயம் காளைன்னா அது ஒரு பெருமை இருக்குது நம்ம பார்க்கணும். திருக்கண்ணபுரம் என்ற இடத்துல அந்த சித்திரை திருவிழாவின் போது அந்த படைக்கோட்டை பட்டதாரர்கள் பெரிய சந்தை நடத்துகிறாங்க. இப்போ இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா இந்த காங்கேயம் காளையெல்லாம் வந்து நிற்கும். காங்கேயம் காளையும் சரி, காங்கேயம் பசுக்கள் எல்லாம் வந்து அது வந்து ஒரு காளை வந்து 2 லட்சம் போகும், ஒரு காளை 50,000, இப்படி அதுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி 10 நாள் சந்தை அந்த மாதிரியான ஒரு நிலை மனித வாழ்க்கையில். இப்படிலாம் இயற்கை வந்து அவனுக்கு ஒத்தாசா இருந்தது, இப்படியெல்லாம் எதிராக இருந்தது என்பதையும் நாம் அறிவோம். அவனுடைய வாழ்க்கையில் மழை பெய்யும் போது நம்ம வந்து ஒரு பக்கத்துக்கு இருக்கிற மலை குகையில் போய் தங்கி குடியத்தை சொல்லுவாங்க. குடியத்தை சுற்றியே ஒரு 10 குகைகள் இன்னும் இருக்கு. இதில் குடியம் அந்த இதில் எஸ்கேவேஷன் பண்ணியிருக்காங்க. அது ஆனந்தகுமாரசாமி அவருடைய நூல் இன்ட்ரடக்ஷன் டு த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் அண்ட் இந்தோனேஷியன் ஆர்ட் அப்படின்னு ஒரு புத்தகம், அருமையான புத்தகம். அதில் சொல்லியிருக்காங்க அந்த அகழ்வாராய்ச்சியில் லிங்கம் கிடைச்சி அதை எடுத்துட்டு வர்றாரு, அவ்வளோதான். அது லிங்கம் வந்து எந்த சைவத்தை பின்பற்ற லிங்கமா, அதாவது பழைய கற்கால மனிதன் இந்த லிங்கத்துக்கு ஒரு பொதுவான இது சொல்லுவாங்க, ஆண் குறி பெண் குறி சேர்ந்தது தான் லிங்கம்னு ஒரு கருத்து இந்திய வரலாற்றில் பல இடங்களில் சொல்கிறாங்க. இது வந்து வேதம் திட்டதாக ஒரு செய்தியும் நமக்கு இந்த லிங்க குறியீடு, அதை வேதம் திட்டது மோசமான ஒரு இது வச்சுருக்காங்க அவங்க எதிரிகள் என்றெல்லாம் சொல்றதை நம்ம பார்க்கணும். அப்படியான ஒரு நிலையில் இந்த அகழ்வாராய்ச்சி, அதாவது குடியம் அகழ்வாராய்ச்சி பழைய கற்கால மனிதன் அங்கே இருந்தான் என்பதை உறுதிப்படுத்துகின்ற கற்கருவிகள் எல்லாம் இருக்குது. அதில் ஒன்று இல்லை. இப்போ இந்த மாதிரியான, அதாவது இப்போ 20 லட்சம் சொல்றாங்க. தமிழ்நாட்டு பழைய கற்காலத்தையும் 20 லட்சம் சாதி போக்கு என்ற அம்மையார் அவங்க அதை தவிர வேறு இந்த ஆராய்ச்சி அவங்க பண்ணல. கையிலித்திக் பீரியட் மட்டும்தான் அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க. இங்கே தான் கொடுங்கூரில் அவங்களுடைய அப்பா வந்து பெரிய பள்ளி நடத்துகிறார். அந்த பள்ளி அங்கே தான் இருக்குது. வெளியே போவாங்க, அங்கே தோண்டுவாங்க, இங்கே தோண்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அவங்க நிறைய ஆய்வு செய்து இந்த வேலைநிறுத்தி, தமிழ்நாட்டு வேலைநிறுத்திய காலத்தை அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு 5 லட்சம் தான் சொல்லியிருக்கு. பதிக்குளம் அகழ்வாரத்தில் கிடைச்ச அந்த வேலைநிறுத்தி கருவிகளை வைத்து இது 5 லட்சம் என்ற ஒரு கணக்கை சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வேறு சில இதுகளும் கார்பன் டேட்டிங் கிடைச்சதா சொல்கிறாங்க. அங்கே கார்பன் டேட்டிங் இருக்குன்னு எனக்கு தெரியல. அதை வச்சியும் இது வந்து 5 லட்சம் தான், அதுக்கு மேலே போகாதுங்கிற மாதிரி இவங்க முடிவு பண்ணாங்க. அவங்க வந்து வேறு வேறு ஆராய்ச்சி நிலையங்களில் கிடைத்த ரிப்போர்ட்டை வச்சியும் ஆப்பிரிக்கா பயிலெழுத்தி கருவிகள், தமிழ்நாட்டு பயிலெழுத்தி கருவிகள் எல்லாம் ஒன்றா இருக்கிறத வச்சியும் இது வந்து 20 லட்சம் வந்து வேலை இருக்கலாம் என்ற ஒரு கருத்தை நம்மையார் நமக்கு எடுத்து காண்பித்திருக்கிறார்கள். 10,000 5000 சொல்லப்போனால் 2000 வரலாம், கீழ் 2000 வரலாம். இன்னும் ஒரு பீரியட் இடையே இருக்கு, அது பிசோலிதின்னு சொல்லுவாங்க, நுண்கருவி காலம். அந்த நுண்கருவிகள் தமிழ்நாட்டில் கிடைத்திருப்பவை நுண்கருவிகளா என்ற கேள்வியை இருக்கிறார். இதில் தேனி பகுதியில் கிடைக்கிறது, தூத்துக்குடி பக்கம் அங்கே அது ரொம்ப நாளைக்கு முன்னே கண்டுபிடிச்சாங்க. அதெல்லாம் கூட கேள்விக்குரிய பிசோலிதிகள், அதாவது நுண்கருவிகள் தான் நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து சொல்கிறாங்க சிலர் வந்து இங்கேயும் பிசோலிதி இருக்கிறது சொல்கிறாங்க.
ரெண்டாவது ஆந்திராவில் ஒரு எக்ஸ்கவேஷன் ஊர் பேரை வந்துட்டேன். அதில் எப்படி இருக்குன்னா சிலுவை மாதிரி ஒரு மெடலிஸ்ட் மேலே கட்டிட்டாங்க. சிலுவையினுடைய 2 இதுகளும் சந்திக்கிற இடத்துல 2 மார்பகங்களை போட்டுட்டாங்க. அதே மாதிரி திருநெல்வேலி இது ஆதித்தநல்லூர் தோன்றும்போது ஒரு தாழியில் 2 மார்பகங்களை போட்டுட்டாங்க. இதை வச்சு தான் ஏற்கனவே சொல்லிட்டாரு, தாழி என்பது மனிதன் எங்கிருந்து வந்தானோ அங்கேயே போய் அடைவது. தாழிங்கிறது பானை, அந்த பானைங்கிறது பெண் வயிறு. பெண் வயிறு தான் அந்த பானையை வைக்கிறாங்க. வெஸ்ட் பெங்காலில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பூரண கும்பம் வந்து இருக்கும், பெரிய இது. அதில் வந்து தேங்காய் வச்சிருப்பாங்க, தாழையெல்லாம் வச்சிருப்பாங்க. ஒரு பக்கத்தில் குழந்தைகளுடைய உருவத்தை வைக்கணும். ஆக இந்த பூரண கும்பமே தாய் வயிறை தான் குறிக்கும். நம்ம இப்போ நடந்துக்கிட்டு அங்கே வந்து வரைஞ்சியே வைக்கிறாங்க, நம்ம வரைய. அதே மாதிரி சில இதுகள் நீங்கள் பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு ஊரில் சாத்தூர்னு ஒரு ஊரில் ஒரு தாழி கிடைச்சது. அவர் விவசாயி எடுத்து வச்சிருந்தார், 10 வருஷத்துக்கு முன்னே அவர் எடுத்து வச்சிருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா அந்த தலைப்பு பகுதியில் பெண்குரிய போட்டு இது 1, 2 தான் கிடைக்குது, எல்லாத்துலேயும் இது கிடைக்குது. இதெல்லாம் வச்சு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னே டிடி கோசாமி என்ற அறிஞர் தாழியில் புதைப்பதற்கு நோக்கம் எந்த இடத்துக்கு வந்தோம்னா அந்த இடத்திலே போய் அடைகிறது என்ற அடிப்படையில் தான் தாழியை வச்சு கொடுத்தாங்க. அதுக்கான சான்றுகள் இப்போ கிடைக்குது. மார்பு தெரிஞ்ச தாழிகள், அப்புறமா இந்த பெண்மொழி போட்ட தாழிகள், அப்புறம் ஒற்றை உருவத்தையே அது மேலே அப்படியே வந்து வைக்கும். இதெல்லாம் கிடைக்குது. அந்த அடிப்படையில் தாய் வழிபாடு, தாய் வழிமுறை 2 காரணங்களுக்காக மனித சமூகத்தில் உருவானது. ஒன்று வந்து தாயை தவிர தெரியாத ஒரு காலம். குழந்தைக்கு தாய் தான் தெரியும், அப்பா யாரும் தெரியாது. அப்போ தாயை தான் நம்ம பெருசாக நிறுத்தி கொண்டோம். அடுத்தது வேளாண்மை கண்டுபிடித்த பிறகு வேளாண்மையை தாய் பெண் தான் கண்டுபிடிச்சாங்க. இவன் வேட்டைக்கு போன பிறகு வீட்டை சுற்றி இருக்கிற இடத்துல கொத்தி ஏதோ ஒரு இது செடியை நடுறது அந்த மாதிரிலாம். அப்புறம் தொடர்ந்து அவளுக்கு ஒரு இதுவாக பெருமையாக கொடுக்குற மாதிரி பின்னால் வருது. ஜெருசலேம், அப்புறமா மெசபடோமியா, எகிப்து, எந்த நாகரிகத்தாலும் எல்லாமே வேளாண் நாகரிகம். பேசிக்கலி வாணிகத்தில் அவங்க பெருசானாங்க, ஆனால் ஆரம்பத்தில் அது வந்து வேளாண் நாகரிகமாக தான் இருந்தது என்பதற்கான சான்றுகள் நமக்கு நிறைய கிடைக்கின்றன. மெகர்கார் என்ற இடத்துல சிந்துவெளி தொடங்குவதற்கு முன்பு தானியங்களே எடுத்தாங்க. வாதியை நினைக்கிறேன், அது கிமு 6000. சிந்துவெளி கிமு 4500, அந்த இடம் வந்து கிமு 6000. அதை பற்றி எழுதும்போது ரத்னாகர் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆப்கானிஸ்தானத்திலிருந்து வண்டக்கார் என்ற இடம், ஆப்கானிஸ்தான், அந்த இடம் வந்து அங்கே ஒரு அசோகர் கல்லுட்டு அங்கிருந்து மலை ஏறி இங்கே வந்து மேய்ச்சிட்டு போவாங்க இன்னைக்கும். அது அந்த காலத்துல அந்த பழக்கம் இருந்திருக்குன்னு அந்த அம்மா எடுத்து சொல்லுவாங்க. ரெண்டாவது, இந்த கால்நடை வளர்ப்பினர் தான் சிந்துவெளி நகரங்களுக்கு இடையில் பொருள்களை கொண்டு சேர்ப்பது என்ற ஒரு பணியை செய்து கொண்டிருந்தாங்க. அதையும் அந்த அம்மா நிறைய சான்றுகளோட எடுத்து காமிச்சிருக்கு. அப்புறம் நீர் என்ன எப்படி பயன்படுத்துறது இதெல்லாம் சொல்லுது. அது வந்து பெரும்பாலும் நகர நாகரிகம், அர்பன் இது வந்து ஒரு இதே சொல்லுவார். அந்த அர்பன் எழுச்சியை பற்றி சொல்லும்போது அர்பன் ரெவல்யூஷன், நியோலித்திக் ரெவல்யூஷன் அதுக்கு சொன்னார். அதோட இந்த அர்பன் இது எழுச்சியை பெருத்த சொல்லும்போது அர்பன் ரெவல்யூஷன் அது சொன்னார். அவரே ஆரியன் ஒரு பெரிய புக்கு எழுதியிருக்காரு, அது தனி. அந்த மாதிரி ஒரு காலகட்டம், அதாவது 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து ஏறத்தாழ 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை பழைய கற்கால மனிதன், புதிக்கற்கால மனிதன் உலகம் போல தமிழ்நாட்டில் இருக்குது. இந்தியாவிலும் பல இடங்களில் ஆந்திராவில் தான் அந்த நியோலித்திக் கேட்டை கீழ்படி அவங்க முழுக்க முழுக்க முகலிய வாழ்க்கை, கால்நடை வாழ்க்கை அந்த அடிப்படையில் இயங்கிக் கொண்டு வாய்ப்பளித்தனுக்கு நன்றி கூறி சந்தேகம் இருந்தால் தெரியும். அப்போ தான் எனக்கு அது போனதெல்லாம் சொல்ல முடியும்.